பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் அவருடைய வார்த்தை கொடுக்கும்படி அடையாளம் தெரிந்து கொண்டதுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை கேட்க முன்பாக நம்ம கண்களை மூடி ஒரு நிமிடம் அவரை நோக்கி நம்ம இருதயங்களை ஒரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் போகும்படியாக நம்ம செபிப்போம். சோத்திரம் 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 அப்பா, உண்மை துதிக்கிற ராஜா. இந்த நாளுக்காக நன்றி. இந்த பரிசுத்த நாளிலும் இந்த ஈவினிங் ப்ரேயரிலும் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் கலந்து கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலை ஆராதனை வேலையிலும் கர்த்தர் எங்களோடு முழுமையாக நீ இருந்து எங்களை நடத்தினதுக்காக நன்றி அப்பா. அப்போ வார்த்தை கொடுக்குற என்னையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்போ உங்களுடைய வார்த்தை கொடுக்கும்போது அப்போ உங்களுடைய வார்த்தை மட்டும் இங்கே வெளிப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த வார்த்தை மூலமாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் நீங்கள் பேச போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் அவர் வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசாயா 62:4. சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். அல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கர்த்தர் உன்மேல் எப்படி இருக்கிறாரா? பிரியமாயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தர் நம்ம மேலே எப்படி இருக்கிறார்? கோபமாக இருக்கிறாரா? எரிச்சலாக இருக்கிறாரா? இல்லை எப்படி இருக்கிறார்? நம்ம வாழ்க்கையில் அவர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார் சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா, இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஏன்னா கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உன் தேசம் என்ன படுமா? வாழ்க்கைப்படும். அப்போ கர்த்தர் நம்ம மேலே ஒவ்வொரு நாளும் பிரியமாக இருக்கிற தேவன், ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன். அவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும், அவருக்கு நம்ம என்ன விருப்பமான காரியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கர்த்தர் நம்ம மேலே எப்படி இருக்காரா? பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உண்மையில பிரியமாக இருக்கிறார். அவர் எந்த விதத்தில் நம்மளுக்கு பிரியமாக இருப்பார் சொல்லிட்டு ஒரு 2-3-4 காரியம் மட்டும் பார்ப்போம். சங்கீதம் 37:23. 37:23. ஆமே. இதில் எப்படி இருப்பாரா நம்ம மேலே பிரியமா? நல்ல மனுஷனுடைய நடைகள் எப்படி கர்த்தரா உறுதிப்படும், அவருடைய வழிகளின் மேல் அவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாக இருக்கிறா. அப்போ நல்ல மனுஷன் மேலே கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாக இருக்கிறாரா. நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு முன்பாக நல்ல மனுஷனாக அவருக்கு உத்தமமாக நம்ம இருக்கணும். அப்போ நம்ம மேலே அவருக்கு கர்த்தரால் நம்ம என்ன பண்ணணுமா? உறுதிப்படுத்தப்படணும். அப்போ அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே எப்படி இருக்காரா? பிரியமாக இருக்கிறாரு. நம்மளுடைய வழிகளில் நம்ம போகக்கூடாது. யார் வழியில் போகணும்? கர்த்தர் வழியில். இப்போ அம்மா அப்பா சொன்னாலும் ஒரு வழி சொல்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம கர்த்தர் இடத்துல என்ன பண்ணணுமா? ஒரு வார்த்தை கேட்கணும். அப்போ அந்த கேட்கும் போது அவர் அப்போ என்ன பண்ணுவார்? என் மக என்கிட்ட கேட்குறா சொல்லிட்டு அவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். அப்போ நம்ம போகிற இடமெல்லாம் அவர் நம்ம மேலே, அவர் நம்ம வழிகளின் மேலே அவர் எப்படி இருப்பாராம்? பிரியமாக இருப்பாராம். நம்ம ஒரு தீய வழியில் போகும்போது அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. அப்போ அதை என்ன பண்ணுவது? கர்த்தர் தடுத்துடுவார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அது ஒரு தடுங்கலான ஒரு இடமா இருக்கலாம், அவருக்கு சித்தமான இல்லாத இடமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த இடத்துலேருந்து நம்மளை விலகி வர செய்வார். அப்போ அவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. அதே சங்கீதம் 41:11-12. 41.
உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். ஆமென். அல்லேலூயா. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் என் மேல் எப்படி இருக்கிறீங்க? பிரியமாக இருக்கிறீங்க. இப்போ தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, அவர் நம்ம வழிகளை நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ சத்துரு வந்தாலும் நம்ம மேலே ஜெயம் கொள்ளாமல் அவங்க மேலே நம்ம மேலே எப்படி இருப்பாரா? கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றுக்கும் உம்முடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? நிலைன்னு இருக்கணும். இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நம்ம சபைக்கு வராமல் நம்ம இஷ்டத்துக்கு வேற எங்கன்னா போயிருந்தா நம்ம மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பாரா? இருக்கவே மாட்டார் கண்டிப்பாக. அப்போ நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் போகிறேன் ஏசப்பா எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு போனால் அப்போ அந்த ஜெபத்தை கேட்டு நம்ம மேலே பிரியமாக இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க மாட்டார். அவர் சமூகத்தில் நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுமா? நிலைத்து இருக்கணும். அப்போ தான் அவர் நம்ம உத்தமத்தில் நம்மளை பார்ப்பார். எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் இக்கட்டான நிலைமை வந்தாலும் அவர் சமூகத்தில் வந்து நம்ம நிற்கும் போது அந்த இருதயத்தில் உள்ள அவருடைய அவர் மேலே வைத்திருக்கிற அன்பை அவர் என்ன பண்ணுவாரோ காண்பார். அப்போ நம்ம அவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது நம்மளை என்ன பண்ணுவார்? அவர் பிரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றுக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை என்ன பண்ணுங்க? நிலைநிறுத்துங்க. அப்போ கர்த்தரிடத்தில் சொல்லணும், ஏசப்பா நான் எப்பவும் உங்களுக்கு பிரியமாக இருக்கணும்னா உங்கள் சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? நிலைத்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம். ஃபஸ்ட்டு நல்ல மனுஷன் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாக இருக்கிறாரு. சங்கீதம் 14:7-11. ஆமாம் 14:7 சாரி 147:11. ஆமே. இரண்டாவது காரியம் பார்த்தா கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாக இருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு நம்ம பயந்து அவர் கிருபைக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? காத்துன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? காத்து இருக்கணும். இப்போ எக்ஸாம் போகும்போது நான் படிக்காமல் போயிட்டேன், அங்கே போய் பயந்தா ஒன்றுமே நடக்காது. அவருக்கு நம்ம பயந்து அவர் கிருபைக்கு நம்ம என்ன பண்ணணுமா? காத்துன்னு இருக்கணும். அப்போ அவர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அதே சங்கீதம் 33:18. ஆமே. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். கர்த்தர் பார்த்தினா நம்ம எவ்வளோ காரியத்துக்கு பயந்து இருந்தால் நம்ம சூழ்நிலை நிமித்தமாக நம்ம பயந்தாலும் அவர் கிருபைக்கு நம்ம காத்திருப்போம். நம்ம எதுனா ஒரு விஷயம் கர்த்தருக்குள்ளே நம்ம பயந்து இருக்கும் போது, இப்போ நம்ம ஒரு பண தேவை இருக்குது, இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க பசங்க, இப்போ நாளைக்கு எக்ஸாம் படிக்காமல் ஏசப்பா உங்கள் கிருபை என்ன பண்ணிட்டோம்? நடத்துட்டோன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் போனால் ஒரு கிருபை நம்மளை நடத்துமா? நம்ம படித்துட்டு அது பயந்தா, இப்போ நம்ம நல்லா படிச்சுட்டோம், ஏதோ ஒரு கொஸ்டின் வரலன்னா அப்போ பயப்படுவோம் பார்த்தீங்களா? ஏசப்பா எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த கொஸ்டின் மட்டும் தான் தெரியல. அப்போ அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும். அப்போ பார்ப்பார்ல, ஏசப்பா என் பிள்ளை வந்து படிச்சிச்சு, ஆனால் இந்த கொஸ்டின் மட்டும் என் பிள்ளைக்கு என்ன பண்ணல தெரியல. அப்போ அவருடைய கிருபை நம்மளுக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம படிக்காமல் போய் அவருடைய கிருபை என்னை தாங்கும், எக்ஸாம் ஆலை நம்ம என்ன பண்ணோம்? நல்லா எழுத வைக்கணும், அது பயம் இல்லை. கர்த்தருடைய கிருபைக்கு நம்ம காத்திருந்து நம்ம ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுக்கிற தேவன் நம்ம தேவன். அவர் கிருபைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோமா? காத்திருக்கும் போது அவர் நம்ம மேலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. மூன்றாவதுக்கு பார்த்தீங்கன்னா எரேமியா 9:24. ஆமென். அல்லேலூயா. இதில் மூன்றாவது காரியம் பார்த்தோன்னா
மேன்மை பாராட்டுகிறவன் பூமியின் கிருபைகளும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்ம மேன்மை பாராட்டணும். யாரை மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபைகளையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்தே என்ன பண்ணோமா? மேன்மை பாராட்டணும். இந்த இடத்துல யாரை சொல்கிறாரு கர்த்தர்? அவரை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுமா? மேன்மை பாராட்டணுமா என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி 23 வாசிங்க. குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமே. கர்த்தர் யாரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? யாரை சொல்லியிருக்காரு? ஞானி. யாரை மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை. யாரை மேன்மை பாராட்டணும்? நீங்களே மேன்மையை கர்த்தரை பாராட்டுது இல்லையா? அப்போ கேட்ட சொல்ல மாட்டீங்களே. யாரை மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை. இப்போ காலையில் மோனிகா சாட்சி சொன்னாங்க, அவங்கள மேன்மை பாராட்டினாங்களா? இப்போ 3 வருஷம் படித்தாங்கல்ல, இப்போ வந்து நின்னாங்க. நான் நல்லா படித்து நான் என்னுடைய சுயத்தை போட்டு அவங்க போட்டாங்க, நல்லா படித்தாங்க, இரவும் பகலாக படித்தாங்க. நான் நல்லா இரவு ஃபுல்லாக படிச்சுட்டு என்னுடைய பலத்தினால் என்னுடைய திறமையினால தான் நான் வந்து பாஸ் ஆகி எனக்கு என்ன பண்ணாங்க? அவார்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அங்கே கர்த்தர் என்னோடு இருந்து அவர் என்ன அந்த இடத்துல என்னுடைய காலேஜில் கர்த்தர் என்ன பண்ணார்? சாட்சியாக நிறுத்தினார். அப்போ அவங்க யார் மகிமைப்படுத்தினாங்க? தேவனை. அப்போ மேன்மை வந்து யாருடையது? கர்த்தருடையது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை. இதில் 3 விஷயம் சொல்லுகிறார். நான் அறிவாளி புத்திசாலி சொல்லிட்டு யாரும் என்ன பண்ணக்கூடாதா? மேன்மை பாராட்டக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பலசாலி, என்னால் எல்லாமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம பலத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, 10 தலைமுறைக்கு நான் உக்காஞ்சி சாப்பிட்லாம், எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்? நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் 3 விஷயத்தை இதில் சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்லுகிறாரு? ஞானத்தை குறித்து, என்னுடைய சுய பலத்தை குறித்து, அப்புறம் எனக்கு இருக்கிற மதிப்பு சொத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. ஒரே ஒருத்தரை தான் மேன்மை பாராட்டணும். அது யாருன்னா நம்ம தேவனை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம மேன்மை பாராட்டணும். 3வது பார்த்தீங்கன்னா மேன்மை பாராட்டு கர்த்தரை மட்டும் மேன்மை பாராட்ட வேண்டும். 4வது ஆகாய் 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. இதில் என்ன சொல்றாரு கர்த்தர்? நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து என்ன பண்ணுமா? ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் என்ன பண்ணுவேன்? பிரியப்படுவேன், அதனால என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஆலயத்தை கட்டுதுன்னா நம்ம ஆலயத்தை கட்டுதுன்னா என்னது? சபையை கட்டுது. அது எப்படி? இந்த இப்போ மலை மேல் ஏறி மரங்களை வெட்டி வந்து என்ன பண்ண ஆலயத்தை கட்டுன்னு சொல்கிறாரா? நம்ம ஆத்துமாக்களை சபையில் என்ன பண்ணுமா? ஆதாயப்படுத்தணும். இப்போது ஆத்துமாக்களை நம்ம சபையில் என்ன பண்ணுமா? ஆதாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு. ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணுமா? கட்டுங்கள், அதன் மேல் நான் என்ன பண்ணுவேன்? பிரியப்படுவேன். இப்போ காலையில் ஊழியக்காரர் சொன்னது பார்த்தீங்களா? அங்கே பிள்ளையோட காலேஜில் அந்த சாட்சி சொன்னார். அப்போ அந்த இடத்துல போய் நான் போய் கேட்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? தரமாட்டாங்க. அப்புறமா எப்படி நான் செபித்தது போகும்போது அந்த இடத்துல ஆத்து மக்கள் கர்த்தர் கொடுத்தா சொன்னேன். அப்போ அதுமாரி நம்ம என்ன பண்ணோமா? சபையில் ஆலயத்தை கட்டணும்னா நிறைய ஆத்து மக்களை நம்ம என்ன பண்ணணும்? சபையில் கொண்டு வரணும். நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம காலேஜுக்கு போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நம்மளால் முடிஞ்சதை நம்ம
நம்ம என்ன பண்ணோம் சொல்லும் போது, அப்போ அவங்களோட நம்ம சொல்கிற வார்த்தையினால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா பற்றி நம்புவாங்க. ஒரு நாள் நீங்கள் விதைக்கிறது ஒரு நாள் என்ன பண்ணுவோம், நம்ம அறுப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, சபைக்கு வருவாங்க. அப்போ உங்கள் மூலியமாக சபைகள் என்ன பண்ணோம், கட்டப்படும். அப்போ உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்கள் மேலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. 5வது பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் ஆமேன், அல்லேலூயா. இதில் என்ன தேவன் எப்படி பிரியமாக இருக்கிறாருன்னா, உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா, பிரியமாக இருக்கிறார். ஏசப்பா சொல்ல, எனக்கு வந்து 1,00,000 வந்து கொடு அப்படி சொல்ல, நம்மளுடைய கையில் எவ்வளோ இருக்கிறதோ அதை தான் என்ன சொல்லிக்கிறாரு, கர்த்தர் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. உற்சாகமாக கொடுக்கணுமா. ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலும் அதை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். இப்போ 100 ரூபாய் போடும் போது, இப்போ கர்த்தருக்காக நான் 100 ரூபாய் போட்டேன் அப்படின்னு போடக்கூடாதான். அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு நான் என்ன பண்ணணும், உற்சாகமாக கொடுக்கணும். இன்றைக்கி 100 ரூபாய் போட்டேன்னா அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அதுமாரி கர்த்தரிடத்தில் நம்ம கொடுக்கும்போது நம்ம மனத்துலேருந்து என்ன பண்ணோமா, உற்சாகமாக கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ சபைக்கிறனா நான் என்னோட என்ன சொல்வேன்னா, நான் தசம்பாகம் கொடுக்கணும், நாங்கள் இன்னும் அதிக காணிக்க கொடுக்கணும். இப்போ நான் அதெல்லாம் டைரியில் எழுதி வச்சுப்பேன். இப்போ எனக்கு நான் இப்போ டைரியில் எழுதி வைக்கும் போது, இப்போது அதெல்லாம் எல்லாம் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்களே என்ன டைரியில் எழுதி வச்சுறாங்க. நம்ம பிரியப்படுறோம். இப்போ கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் அதை பார்க்கிறார். இப்போ நான் தசம்பாகம் கொடுக்குறேன்னா கர்த்தர் பார்க்குறார். அப்போ எப்படி இருந்தாலும் கர்த்தர் அது சித்தத்தை நிறைவேற்றுற தேவனாக இருக்கிறார். இப்போ அதை நான் சொல்லாமல் இப்போது நான் அதை எழுதுந்தே இப்போ எல்லாருக்கும் தெரியும், இவங்க தசம்பாகம் கொடுக்கணும், காணிக்கை இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு. அப்போது கர்த்தர் அப்போ நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லும் போது கர்த்தர் நம்ம மேலே என்ன பண்ணுறாரு, பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. முதலாவது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னது, அவர் நல்ல மனிதன் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, பிரியப்படுகிறாரு. 2வது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியப்படுகிறாரு. 3வது மேன்மை, கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். 4வது ஆலயத்தை கட்டுகிறவர் மேல். 5வது உற்சாகமாக கொடுக்கிறவர் மேல். இந்த 5 காரியங்களை கர்த்தரிடத்தில் நம்ம பண்ணும்போது கர்த்தர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரா, பிரியமாக இருக்கிறாரு. ஒரு 2-3 மட்டும் இந்த காரியம் முடிந்தது. இன்னும் ஒரு 2-3 காரியம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏசாயா 42:1. என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆமே. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இதில் யார் சொல்கிறாங்க, ஏசாயா 42:1. இந்த சம்பவம் தெரியுதா உங்களுக்கு? இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், இதை யாரு சொல்றாங்க? ஏசப்பா பற்றி சொல்றாங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. இந்த சம்பவத்தை புரியுதா? இது ஏசப்பா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏசப்பா ஞானஸ்தான பேரை வருவாரா? அப்போ வானத்துலேருந்து சத்தம் வருமா, வராதா? வரும். அந்த சம்பவம் தான் நான் சொல்கிறேன். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் நான் பண்ணுவேன், அமர பண்ணுவேன். அவர் புற ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவாரா, நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று இந்த சம்பவம் சொல்லுது. அப்போது வானத்திலிருந்து யார் சொல்லுவா? வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகும்ல, யார் சொல்லுவா அந்த சத்தத்தை?
சொல்லுவார்ல, யாரை பற்றி சொல்லுவார்? இயேசுப்பை பற்றி. அப்போ அவரு இயேசுப்பா எவ்வளோ பிரியமானவராக இருக்கிறார் அவருக்கு, அந்த காரியத்தை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாதபடி டேனியல் 9:23 இதில் யார் யார் கர்த்தர் பிரியப்படுகிறான்னு சொல்லிட்டு ஒரு சில மனுஷருங்க மட்டும் சொல்கிறேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமே. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும்போதே கட்டளை பிறப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்கிறேன், வார்த்தையை நீ கவனித்து கேள், தரிசனத்தை அறிந்து கொள். இதில் பார்த்தீங்கன்னா டேனியல் அவர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தருக்கு பிரியமான மனுஷனாக காணப்படுகிறார். அவர் பாருங்க, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கு என்ன பட்டது? கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையிலோ அவருக்கு நம்ம பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நம்ம வாழ்க்கையில் அந்த கட்டளைகள் என்ன பண்ணோமா தொடங்கப்படும். அப்போது அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோமா கவனித்து கேட்டு அவர் தரிசனத்தை நம்ம என்ன பண்ணோமா அறிந்து கொள்ளணும். அப்போ டேனியல் அவருக்கு எப்படி பிரியமான மகனாக இருக்கிறாரோ அதே போல் நம்மளும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம நடந்து அவர் வழியில் நடக்கணும். 2 கொரிந்தியர் 5:9 குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. இதில் என்ன சொல்கிறாங்க? அதி நிமித்தமே நம் சரீரத்தில் குடி இருந்தாலும் குடி இராமல் போனாலும் அவருக்கு நான் எப்படி இருப்பேன்? பிரியமாக இருப்பேன். நம்ம உடம்புல ஜீவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்படி இருக்கணும்? அவருக்கு நம்ம பிரியமாக இருக்கணும். இப்போது நம்ம ஜீவனோடு இருக்கும் போது அவருக்கு பிரியமான நம்ம சரீரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும். இப்போ நம்ம ஜீவன் போயிடுச்சுன்னா இப்போ நம்ம எங்கே இருப்போம்? ஜீவன் போயிடுச்சுன்னா பரலோகத்துக்கு போவோம். அப்போ அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம அங்கே செஞ்சுருந்தா தான் அவருக்கு சமூகத்தில் நம்ம போய் என்ன பண்ண முடியும்? நிற்க முடியும். செய்யாமல் இருந்தால் போய் இருக்க முடியுமா? முடியாது. அதான் சொல்கிறாரு கர்த்தர், நம்ம சரீரத்தில் ஜீவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம அவருக்கு எப்படி இருக்கணுமா? பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்கிறாரு. எபிரேயர் 11:5 மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமே. இதில் யாரை சொல்கிறார் கர்த்தர்? யார் பிரியமாக இருக்கிறா? யோனுக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாரு. மரணத்தை காணாதபடி என்ன பண்ணுறாரு? எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுலேயே 6ஆம் வசனம் பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் என்ன பண்ணுறாரு? தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு எப்படியா பலன் அளிப்பார் என்று நம்ம என்ன பண்ணோமா விசுவாசிக்கணும். நம்ம சபைக்கு வரோன்னா அவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்வார், ஒரு விடுதலை தருவார், நம்மளுக்காக திட்டங்களை நிறைவேற்றுவார் சொல்லிட்டு விசுவாசித்தானே நம்ம வரோம். இல்லை எனக்கு எதுவுமே செய்ய மாட்டார் அவர், நான் சும்மா போகிறேன்னு சொல்லிட்டு யாருன்னா வரீங்களா? இல்லை, அவர் நம்ம வாழ்க்கையில் எனக்கு பலன் தருவார். எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையில் அவர் எப்படியாவது நிச்சயித்து ஒரு பலனை நம்ம வாழ்க்கையில் தர தேவன். அதனால தான் நம்ம விசுவாசித்து வரோம். இப்போ நம்ம குடும்பத்தில் எதுனா ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம எங்கே வரோம்? சபைக்கு தான் வரோம். அப்போ தான் சபைக்கு வருவோம். ஏன்? எனக்கு அந்த விடுதலை கிடைக்கும், அந்த பிரச்சனைலேருந்து ஒரு நிம்மதி கிடைக்கும்னு. அப்போ நம்ம விசுவாசிக்கிற அவருக்கு முழுமையாக நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கலனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். 7வது படிங்க. அதுலேயே
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமே. இதில் பார்த்தீங்கன்னா நோவா கர்த்தருக்கு பிரியமான மகனாக இருந்தார். அவருக்கு உண்மையும் பயபக்தியுமான மகனாக இருந்து விசுவாசத்தில் அவர் என்ன பண்ணார், பாதுகாக்கப்பட்டார். அப்போது தேவனுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் நான் சொல்கிறேன். யோனாக்கு கர்த்தருக்கு பிரியமான மகனாக இருந்தார். அப்புறமா நம்ம எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். இதில் அப்புறம் நோவா பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமான மகனாக காணப்பட்டார். அவங்க குடும்பம் பாதுகாக்கப்பட்டார். இந்த நாளிலும் நம்ம கர்த்தருக்கு நம்ம எப்படி இருக்கணும், பிரியமாக இருக்கணும். கர்த்தர் நம்ம மேலே எப்படி இருப்பார், பிரியமாக இருக்கிறார். முதல் படித்த போல ஏசாயா 62:4 கர்த்தர் உன்மேல் எப்படி இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிற? யார் யார் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். கர்த்தர் இந்த 2 மாதங்களும் நம்மளை காத்து இந்த 3ஆவது மாதத்தில் நம்மளை காண செய்கிறாரு. அவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறார். இதுக்கப்புறமில்ல நான் நடத்துகிற தேவன் நம்ம மேலே எப்படி இருப்பார், பிரியமாக இருக்கிறாரு. இந்த வார்த்தையில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே பிரியப்படுகிற தேவன். அதற்கு நம்ம அவர் மேலே நம்ம பிரியமாக இருக்கணும். அவர் என்ன சித்தம் நம்ம வைத்திருக்கிறாரோ அதன்படி நம்ம நடந்து பிரியமான காரியங்களை கர்த்தருக்கென்று நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தை கொடுக்க, கர்த்தர் இந்த நாள் இந்த நிமிடத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.